everyone, I am Dhanlakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சோட லாஸ்ட் டேல இருக்கிறோம். அதாவது 10th டேல இருக்கிறோம். First of all, I would like to congratulate all of you. Day 1ல இருந்து Day 9 வரைக்கும் இங்கிலீஷை எப்படி பேசிக்ல இருந்து கத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். Day 10 வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். நம்ம எல்லாருமே நியூ இயர் அப்படினா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நீங்க எதுக்கு என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க? இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கறனால தானே. இந்த நியூ இயர்ல நான் கண்டிப்பா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவேன், கண்டிப்பா கத்துக்குவேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதா நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஃபேவர். With this positive note, நம்ம Day 10ல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்த்தலாம். Let's get into the video. Day 1ல இருந்து 9 வரைக்கும் பேசிக்கா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? சோ ஒரு விஷயத்தை திரும்பி பார்க்கும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அது மைண்ட்ல நல்லா நிக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா Day 10 லெசன்ல Day 1ல இருந்து 9 வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அத ஷார்ட்டா ரீகால் பண்ண போறோம். Day 1ல நம்ம என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் அப்படினா என்னன்னு பார்த்தோம். சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு செயலை செய்பவர் இல்லனா ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படினு பார்த்தோம். I, we, you, they, he, she, it அப்புறம் நேம்ஸ் இதெல்லாமும் சப்ஜெக்ட்ஸா வரும் இங்கிலீஷ்ல அப்படிங்கறதையும் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? verb பார்த்தோம். verbனா என்ன? வினைச்சொல். சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல எந்த வேலையை செய்யுதோ அதுதான் verb அப்படினு பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ்ல செய்யப்படுற வேலை தான் verb அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். verbல 2 kinds பார்த்தோம். action verbs இருக்குது, state verbs இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம். state verb தான் நம்ம be verbs ன்னு சொல்லுவோம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். is, am, are, was, were, will be இதெல்லாம் சேர்ந்தது தான் be verbs. be verbsல என்னென்னலாம் இருக்குது? இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம். இதுல he, she, it வந்ததுன்னா is அப்படிங்கிற verb யூஸ் பண்ணணும். you, we, they அப்படின்னு சப்ஜெக்ட் வந்ததுன்னா are அப்படிங்கிற verb யூஸ் பண்ணணும். I வந்ததுன்னா am யூஸ் பண்ணணும். எப்போ? present tenseல. present tenseல இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்ததுன்னா is, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா are, இந்த சப்ஜெக்ட் வந்ததுன்னா am யூஸ் பண்ணணும் be verbsல அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து past tense. சேம் சப்ஜெக்ட்ஸ் வந்ததுன்னா past tenseல was யூஸ் பண்ணணும், future tenseல will be யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி you, we, they அப்படினு சப்ஜெக்ட் வந்ததுன்னா past tenseல were யூஸ் பண்ணணும், future tenseல same will be யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அடுத்து I வந்ததுன்னா past tenseல wasம் future tenseல will beயும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ Day 2ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத பார்த்தலாம். Day 2ல action verbs தான் பார்த்தோம். action verbல ரெண்டு விதமான verbs இருக்கு. ஒன்னு என்ன? physical action verbs, இன்னொன்னு mental action verbsங்கறத பார்த்தோம். physical action verbsனா என்ன? ஒரு வேலையை செய்யறது, உடலால ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை செய்யறது தான் physical action verbsங்கறத பார்த்தோம். அப்ப mental action verbனா என்ன? எந்த வேலையும் உடலால செய்யாம just think பண்ண மட்டுமே செய்யறது, mentally மட்டுமே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் mental action verbs ன்னு பிரிச்சிருந்தோம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு drive, paint. driveனா என்ன? ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது. பெயிண்ட்னா பெயிண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம பெயிண்ட்னு யூஸ் பண்ணுவோம். I paint this picture அப்படினா நான் இந்த பிக்சரை வந்து பெயிண்ட் பண்ணுனேன் அப்படின்னு சொல்றதுக்கு பெயிண்ட்ங்கற verb யூஸ் பண்ணுவோம். அப்போ throw அப்படினா வீசுறது, pull அப்படினா இழுக்கிறது, digனா தோன்றது. இந்த எல்லா verbsயுமே பாத்தீங்கன்னா பிசிக்கலா நம்ம செய்யற மாதிரி தான் இருக்கும், வேலையை செய்யற மாதிரி தான் இருக்கும், எதையுமே திங்க் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? physical action verbsன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் mental action verbs. வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ரியலைஸ், சஸ்பெக்ட், ஹோப், பிளான், கெஸ். ரியலைஸ் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை உணர்றது. அடுத்து சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுறது. ஹோப் அப்படின்னா நம்பிக்கையா இருக்கிறது. பிளான் அப்படின்னா ஒரு விஷயத்தை திட்டமிடுறது. கெஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி யூகிக்கிறது. இந்த 5 வேர்ப்ஸையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எந்த வேலையுமே நம்ம உடலால செய்யல, பிசிக்கலா எந்த வேலையுமே செய்யல, ஜஸ்ட் நம்ம வந்து மனசால மென்டலி நம்ம உணர மட்டும்தான் முடியும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ப்ஸை தான் நம்ம மென்டல் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பிசிக்கல் ஆக்ஷன் வேர்ப்ஸையும் மென்டல் ஆக்ஷன் வேர்ப்ஸையும் சென்டென்ஸ்லையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இவ்வளோதான் Day 2ல பார்த்தோம். அடுத்து Day 3ல என்ன பார்த்தோங்கிறத பார்த்துடலாம். Day 3ல have verbs தான் பார்த்தோம். have, has, had இது மூணையும் தான் have verbs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். have, has அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். had அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம்.
இப்போ பாசிட்டிவ்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு present tenseல I we you they வந்ததுன்னா have யூஸ் பண்ணணும். அதுவே I we you they-வை past tenseல சொல்லணும் அப்படின்னா had யூஸ் பண்ணணும். he she it names வந்ததுன்னா present tenseல has யூஸ் பண்ணணும். அதுவே past tenseல had யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி பார்க்கணும். இல்லைன்னு சொல்றதுக்கு நெகட்டிவ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா I we you they வந்ததுன்னா don't have யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இன்னொன்று he she it names வந்ததுன்னா doesn't have யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். questions-ஐ எப்படி பாசிட்டிவாக have யூஸ் பண்ணி கேட்கறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். subjects வந்து I we you they வந்ததுன்னா do plus subject plus have யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியை பாசிட்டிவாக கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னொன்று he she it names வந்திருந்ததுன்னா does plus subject plus have யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியாக கேட்கணும் பாசிட்டிவாக அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரி கேள்வியை நெகட்டிவாக எப்படி கேட்குறது have verbs யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அது எப்படி கேட்போம்? சப்ஜெக்ட்ஸ் வந்து I we you they வந்ததுன்னா don't plus subject plus have யூஸ் பண்ணி தான் நெகட்டிவாக ஒரு கேள்வியை கேட்போம். அது இல்லையா, இது இல்லையா, பண்ணலையா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக கேட்போம். அதே மாதிரி he she it names வந்ததுன்னா doesn't plus subject plus have யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியை have verbsல நெகட்டிவாக கேட்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இவ்வளோதான் டே 3 லெசன்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். டே 4ல் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டே 4 and 5ல WH கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருந்தோம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் வந்து இந்த WH கொஸ்டின்ஸில் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு சில கேள்வி கேட்கும்போது நம்ம ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிடலாம். ஆனால் WH கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி முழுமையாக ஒரு சென்டென்ஸில் தான் நம்ம பதில் கொடுக்க முடியும். அதனால் WH கொஸ்டின்ஸ் அப்புறம் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம WH கொஸ்டின்ஸை ரொம்ப டீட்டெயிலாக டே 4க்கும் 5க்கும் பார்த்தோம். இப்போது வாட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்து வேர் அப்படின்னா எங்கே அப்படிங்கிறத பார்த்தோம். வை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம். விச் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம். வென் அப்படிங்கிறது எப்போது. ஹூனா யாரு. whom அப்படிங்கிறத யாரை இல்லைன்னா யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது யாரைனும் கேள்வி கேட்கறதுக்கு whomங்கிறத யூஸ் பண்ணுவோம். யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கும் whomங்கிறத யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து whose அப்படின்னா யாருடையது அப்படின்னு அர்த்தம். how அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதில் how மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மித்தது எல்லாமே WHல ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் நம்ம இதை WH கொஸ்டின்ஸ்னே சொல்லியிருப்போம். ஆனால் how மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இதையும் நம்ம WH கொஸ்டின் தான் சொல்லுவோம். இந்த 9 WH கொஸ்டின்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, அதுக்கு உண்டான பதில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி மொத்தம் 90 கேள்விகளுக்கு உண்டான பதிலும் நம்ம பார்த்துருந்தோம். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். சரி, அடுத்தது டே 6ல் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். டே 6ல் வேர்ப்ஸில் Verb1 and Verb2 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். அது ஏன் பார்த்தோம் அப்படின்னா டே 7, 8, 9லலாம் இதை தொடர்ந்து வரக்கூடிய லெசன்ஸ் வரனால இது தெரியாமல் அது பார்க்க முடியாது அப்படிங்கிறனால நம்ம டே 6ல் Verb1 என்ன Verb2 என்னங்கிறத பார்த்தோம். இப்போ Verb1 என்னன்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். Verb1 வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Verb2 பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி Verb1 அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியெல்லாம் வரும், tell, feel, leave, mean, cut. இது எப்படி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கிறோம்? told, felt, left, meant, cutன்னு சொல்லி இதே மாதிரி 50 Verb1 ஃபார்ம்ஸும் Verb2 ஃபார்ம்ஸும் பார்த்து அதுக்கு உண்டான சென்டென்சஸ் எப்படியெல்லாம் சென்டென்ஸில் இது யூஸ் பண்ணி பேசுறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது டே 7, டே 8, டே 9ல் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். டே 7, 8, 9ல் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் தான் பார்த்தோம். எப்படி அதை யூஸ் பண்ணணும், சென்டென்ஸில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் I, we, you, they வந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் Verb1 யூஸ் பண்ணி தான் பேசுவோம். I come அப்படின்னு சொன்னால் நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே சப்ஜெக்ட்ஸில் he, she, it இல்லைன்னா நேம்ஸ் வந்துருந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் Verb1 கூட எஸ் இல்லைன்னா es சேர்த்து தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? she comes அப்படின்னு மாறிடும் இல்லையா? அது எப்படி, அதோட மீனிங் என்ன? அவள் வருகிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லணும். அடுத்து
அதே விஷயத்தவே நெகட்டிவ்ல சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ வி யூ தே வந்து இருந்ததுன்னா சப்ஜெக்ட் கூட டோன்ட் யூஸ் பண்ணி verb1 யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இதை அப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் கம், நான் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதுவே he she it நேம்ஸ் வந்து இருந்ததுன்னா சப்ஜெக்ட் கூட டசன்ட் யூஸ் பண்ணி verb1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது எப்படி மாற்றலாம்? she doesn't come, அவ வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதுவே கொஸ்டின் பாசிட்டிவாக கேட்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ வி யூ தே இருந்ததுன்னா டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி தான் கேட்போம். அது எப்படி கேட்போம்? டூ ஐ கம், நான் வருகிறேனா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி கேட்போம். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து he she it நேம்ஸ் வந்ததுன்னா does ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்போம். does she come, அவள் வருகிறாளா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்போம். அடுத்தது கொஸ்டின்லேயே நெகட்டிவாக ஒரு கொஸ்டினை கேட்குறதுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ வி யூ தேவா இருந்ததுன்னா டோன்ட் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி verb1 யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியை கேட்போம். எப்படி கேட்போம்? டோன்ட் ஐ கம், நான் வரலையா அப்படின்னு கேள்வி கேட்போம். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து he she it இல்லைன்னா நேம்ஸ் இருந்தது அப்படின்னா doesn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி ஒரு கேள்வியை கேட்போம். இது எப்படி கேட்போம்? doesn't she come, அவள் வரலையா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கேள்வியாக கேட்போம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபுல்லாக பார்த்தாச்சு, என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு ரீகால் பண்ணியாச்சு. அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயத்த பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் கூட verb2 மட்டும்தான் ஆட் பண்ணி பாஸ்ட் டென்ஸில் பேசுவோம். அது எப்படி? இப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ அப்படின்னா ஐ கேம், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே he she it யூஸ் பண்ணும்போது she came, அவள் வந்தாள் அப்படிங்கிறது மட்டும்தான் மாறும். இப்போ அதே விஷயத்தையே நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டின் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இப்போ இது எப்படி மாற்றலாம்? ஐ கேம் அப்படிங்கிறத இங்கே எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்லலாம்? ஐ டின் கம், நான் வரலை அப்படின்னு சொல்கிறோம். இதுவே he she it வரும்போது she didn't come, அவ வரலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அதுவே பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வியை பாசிட்டிவாக கேட்கும்போது எப்படி கேட்போம்? டிட் யூஸ் பண்ணி டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி கேட்போம். இது எப்படி கேள்வியாக மாற்றலாம்? டிட் ஐ கம், நான் வந்தனா அப்படின்னு கேள்வியாக கேட்குறது. இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து he she it இருந்ததுன்னா டிட் she come, அவள் வந்தாளா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுவே ஒரு கொஸ்டின்வே நெகட்டிவாக பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதுக்கு didn't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி கேட்கணும். அதே சென்டென்ஸ் எப்படி மாற்றலாம்? didn't I come, நான் வரலையா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அதுவே he she it இருந்ததுன்னா didn't she come, அவள் வரலையா அப்படின்னு கேட்குறோம். இவ்வளோதான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் டே 8ல் பார்த்தோம். இப்போ டே 9ல் ஃபியூச்சர் டென்ஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் verb1ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். இது எப்படி பேசுவோம்? ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து he she it இருந்ததுன்னா she will come, he will come அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவள் வருவாள், அவன் வருவான் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். சப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவாக ஃபியூச்சர் டென்ஸில் பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அப்போது எப்படி ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம்? ஐ வில் நாட் கம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். she will not come, அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு கேள்வியை பாசிட்டிவில் கேட்குறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். will ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியை பாசிட்டிவாக கேட்போம். அது எப்படி கேட்போம்? will I come, நான் வருவனா அப்படின்னு கேட்குறோம். இதுவே he she itனா will she come, அவள் வருவாளா அப்படின்னு கேட்குறோம். இதுவே கொஸ்டினை நெகட்டிவாக கேட்கணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஓன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb1 யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியை நெகட்டிவாக கேட்போம் ஃபியூச்சர் டென்ஸில். இப்போ இது எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம்? won't I come, நான் வரமாட்டேனா அப்படின்னு கேட்குறோம். இதுவே he she itனா won't she come, அவள் வரமாட்டாளா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இத்தனை விஷயங்களை டே 7, டே 8, டே 9ல் பார்த்துருக்குறோம். நாம் இன்னைக்கு 10 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 10 நாள் வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி.
நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி பார்த்ததோடு இல்லாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களோட இங்கிலீஷ் கண்டிப்பாக 100% வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த 10 வீடியோஸ்லேயும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். ஃபைனலி ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். மே திஸ் இயர் bring you success in learning English.